ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரெசிபியோடு சேர்ந்து ஒரு சிம்பிளான விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் நான், அஷத் அப்பா, அஷத் குட்டி 3 பேரும் தோட்டத்தில் நெல்லிக்காய் பறிக்கலான்னு போயிருந்தோம். அந்த கிளிப்ஸ் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பிபி க்ரீம் ரெடி பண்ண இல்லையா லாஸ்ட் வீடியோவில், அந்த பிபி க்ரீம் நான் எப்படி என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் அதை எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களுக்காக இந்த டெமோ மாதிரி வச்சுக்கலாம். நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டேன். அதனால் காஞ்சதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற பிபி க்ரீம் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட்டாக வச்சுட்டு அப்படியே கையாலே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு ப்ரஷ்ஷு அப்புறம் க்ரீமு எதுவுமே நம்ம மற்றது எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த பிபி க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பவுடர் தான். நான் எப்பவுமே பவுடர் தான் அடிப்பேன். ஸோ கழுத்துக்கு ஃபேஸுக்கு எல்லாமே பவுடர் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்து ஃபேஸில் எக்ஸஸாக இருக்கிற பவுடரை நான் தொடச்சிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பூத மாதிரி தான் இருப்பேன், அதனால் பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் எப்பவுமே பவுடர் முதல்ல இது மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தொடச்சிடுவேன். அப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்கும். ரொம்ப பவுடர் அடித்த மாதிரி தெரியாது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நேச்சுரல் லுக் இருக்கு இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐப்ரோக்கும் அப்புறம் கண்ணுக்கு காஜல் இதை மட்டும் வச்சுட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பொட்டு வச்சுட்டு நம்மளுடைய மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் டெய்லி மேக்கப்பாக இருக்குது. ரொட்டீனாக நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது இதுதான். வெளியில் எங்கன்னா போகிறேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி வீட்டில் இருக்குது அப்படின்னும் போது இதுதான் என்னுடைய பேசிக்கான மேக்கப் லுக். இதுதான். சில நேரம் நான் பிபி க்ரீம் யூஸ் பண்ணலை அப்படின்னும் போது ஆலோவேரா ஜெல் அப்புறம் ஃபேஸுக்கு நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறனோ அதை அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் அடிச்சுப்பேன். பவுடர் இல்லை காம்பேக்ட் பவுடர் அப்படி அடிச்சுப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். அங்கே நிறைய கிளிப்ஸ் எடுத்து வச்சேன். ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு அன்றைக்கி தோட்டத்தில். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் கோலம் போட்டு முடிச்சதுமே நானும் அஷத் அப்பாவும் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த எலுமிச்சம்பழம்லாம் கீழே விழுந்துருந்தது, அதெல்லாம் எடுக்கலான்னு போயிருந்தேன். அப்போ தான் நெல்லிக்காய் இருந்ததே நாங்கள் பார்த்தோம். சரி இது வீடியோலையும் காமிக்கலாம். ப்ளஸ் அஷத் எழுந்ததுக்கப்புறம் அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவனெல்லாம் சாப்பிட வச்சுட்டு தோட்டத்தில் போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் சரி இந்த டைம் ஒரு 11 மணி போல் காலையில் நாங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தோம். வேணும்னே பள்ள நோட்டி வைக்கிறோம். அஷத் குட்டி புதையல் போட்டு வச்சிருப்பாங்களா? சரி வா, நெல்லிக்காய் இருக்குல்ல, ஓடியா. அதான் போ. இந்த மரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நெல்லிக்காய் அங்கங்கே கொத்து கொத்தாக இருக்குது. இது இல்லாமல் கீழேயும் ஒரு சில நெல்லிக்காய் கீழே விழுந்துருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அதில் 1-2 மட்டும் அடிப்பட்ட மாதிரி இருந்தது, மற்றதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீ என்னடா பண்ணுற? நடி ஐயோ தங்கமே, தேங்க்ஸ் பா. பறிச்சு குடுறி அம்மாவுக்கு. அது கழுவி தரணும். அவரு எனக்காக பூ பறிக்கிறாரா அவரு? குட்டி சூப்பரா இருக்கு பூ. சரிடி போதுண்டி பட்டு மாத்திர அம்மா வைக்க மாட்டேன்டி, போதுண்டி. நான் ஸ்கூல் படிக்கும் போது நெல்லிக்காய் பறிச்சு விற்பேன். நெல்லிக்காய் பறிச்சு விற்பீங்களா? ஆமா, பசங்களுக்கு. எவ்வளோன்னு விற்பீங்க? தெரியல, ஞாபகம் இல்ல. சீக்கிரம் படிங்க. கொத்தா இருக்குல்ல, அதில் பறிங்க. மேல மேல பறிங்க நீங்க பறிங்க. எங்க மாட்டவே இல்ல, மேல தூக்குங்கதாப்பா. கண்ணு தெரியலையா? இல்ல கீழே உழுது. பறிங்க. என்னங்க மாட்டவே மாட்டீங்க? சொல்லுங்க.
கையில் பிடிச்சிட்டிங்களா? வந்துரு வந்துரு பார்த்து வா. ஏய் அங்கே நிறைய கொட்டி கிடக்குதா தம்பி, நீ நிக்கிற இடத்துல முன்னாடி வச்சிருக்க கையில குடுறி அம்மாவுக்கு. அம்மாவுக்கு இந்த பூ. தேங்க்யூடி தங்கம். நீயே வச்சு விட்றா தலையில, நீயே வச்சு விட்றியா தலையில? வச்சு விட்றி. நான் வந்து கனகாம்பரம் பூவே அந்த அளவுக்கு வைக்க மாட்டேன். ஆனால் அர்ஷத் குட்டி பறித்தான், எனக்காக அதுவும் பறிச்சேன்னு சொன்னதுனால சரி அவன் ஆசைக்காக நான் வந்து பூ வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து மல்லிகைப்பூ, இந்த குண்டு மல்லி இந்த மாதிரி பூ தான் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அத்தைக்கு வந்து தெரியும் என்ன வந்து இந்த பூ வைக்க மாட்டேன் அப்படின்னு. அதனால் அவங்க பறித்து மற்றவங்களுக்கு விற்றுருவாங்க அவங்க. ஓகேவா? ஓகே. புளிக்குதா புளிக்குதா புளிக்குதாம்மா? சாய்க்கு ஊத்து. சாறு கீழே ஊத்துதா? சரி சரி. நல்லா இருக்கா? இது கொட்டலப்பா. இது என்னன்னு நீ கண்டுபிடி. ரொம்பலாம் நெல்லிக்காய் இல்லை, ஒரு 10லேருந்து 12 மட்டும் தான் இருந்துச்சு. அதையும் நாங்கள் ஷேர் பண்ணி அப்படியே கொஞ்சம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே தோட்டத்துலேயே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரைம்ஸ் பாடுங்க. Rain, rain, go away, come again another day. Little, little Chacha want to play. Rain, rain, go away. Kadiki kolam kai veeshe, mittai vakala kai veeshe, medwai tungala kai veeshe, kovilku pola kai veeshe, kumbitu vaila kai veeshe. வெரி குட். சாப்பிடுங்க. வச்சுக்கோங்க நெல்லிக்காய். 2 வச்சிருக்கேன்டா தம்பி. டேய் அம்மா என்னடி என்ன நான் நல்லா இல்லையா? நாங்கள் நல்லா இல்லாத கொடுக்குறீங்க பிள்ளைக்கு. கொஞ்ச நேரம் தோட்டத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து பரோட்டாவும் எம்டி சால்னாவும் பண்ணியிருந்தேன். அந்த எம்டி சால்னா ரெசிபி தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் மதியம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு அப்படி தான் டைம் போச்சு. இதோட நைட்டுக்கு டின்னர் பண்ணேன் இல்லையா, அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த எம்டி சால்னா செய்யறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஒரு அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கல்லுப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம வதங்கும் போது சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும். நான் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நல்லா தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கூடவே நான் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் புதினா சேர்த்திங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுக்கு சேர்த்துட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இந்த எல்லா மசாலா வாசனையும் போனதுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே மிக்ஸியும் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் வதக்குங்க. அப்போ அதோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை அப்புறம் வந்து தேங்காய்லாம் சேர்த்ததுனால இது கொஞ்சம் திக்காக தான் ஆகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டிங்கன்னா சால்னா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கும்.
ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஸோ இது நம்ம அப்படியே சிம்மிலே வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம கொதிக்க விட்டால் நமக்கு சால்னா ரெடி ஆகிடும். அப்படியே சுட சுட பரோட்டா இல்லைனா சப்பாத்தியில் வச்சு நீங்கள் அழகாக ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த சால்னா வந்து சாயந்தரமே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு தான் வந்து பரோட்டா பண்ணேன். ஏன்னா பரோட்டா செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக போகுது அப்படின்றதுனாலையும், ப்ளஸ் சூடாக நம்ம பரோட்டா வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கூட சூடு பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் முன்னாடியே நான் செஞ்சு வச்சுட்டேன் டைம் இருக்கும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதோட நான் vlog-ஐயும் நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.